தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போது மலையாள திரையுலகமே பதைப்பாக இருக்குது, கொதி நிலையில் இருக்குது, ஒரு விதமான ஒரு போராட்ட களத்தில் இருக்குது, ரொம்ப பரபரப்பாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் கடந்த திங்கட்கிழமை அன்று கேரள அரசு வெளியிட்ட ஹேமா அறிக்கை. அவ்வளோதான். அந்த ஹேமா அறிக்கை என்ற அந்த அறிக்கை விவகாரம் இன்றைக்கி கேரளாவில் அனைத்து அரசியல் கட்சிகளின் பேசு பொருளாகவும் மாறிடுச்சு. ஹேமா அறிக்கை அப்படின்னா என்னன்னு முதல் பார்த்துருவோம். 2017 வருஷம் மலையாள திரைப்பட நடிகை ஒருவர் அவருடைய சொந்த ஊரில் திருச்சூரில் இருந்து கொச்சிக்கு வந்து நைட்டு ட்ராவல் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் நாளை காலையில் ஒரு ஷூட்டிங்காக டப்பிங் பேசுகிறதுக்காக வர்றாங்க. அந்த அம்மா வர வழியில் அவருடைய கார் நிறுத்தப்பட்டு காரில் சில பேர் காரில் ஏறி அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணிட்டாங்க. இந்த விவகாரம் மறுநாள் காலையில் போலீஸு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குற்றவாளிகளை ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணும்போது கடைசியாக கேரள மலையாள சினிமாவில் மிக உயர்ந்த உச்சத்தில் இருந்த மக்கள் நாயகன் என்று அங்கே போற்றப்பட்ட திலீப்பும் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக 8வது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அவர் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்துட்டார். இந்த விவகாரம் அப்பொழுதே கேரளாவை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிருச்சு. ஒரு நடிகைக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்புறம் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசாரிக்கும் போது மலையாள திரையுலகமே ஒரு மர்மமான ஒரு இடம். அங்கே குண்டர்கள் ராஜ்யம் தான் அதிகம் நடக்குது. மாஃபியா கும்பலே ஒரு கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க மலையாள சினிமாவில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அங்கே பெண்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. அவங்கள ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. செக்ஸுவல் ரீதியாக பாலியல் ரீதியாக அவங்க பெண்களை ரொம்பவும் இம்சை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புகார்களை எழுப்பினாங்க. அதே சமயம் அதே மலையாள சினிமாவில் மிகப்பெரிய நடிகைகளாக இருந்த பார்வதி திருவோத்து, ரீமா கல்லிங்கால், அப்புறம் நடிகை ரேவதி, பத்மபிரியா, இன்னும் நிறைய பேர் சேர்ந்து WCC அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த அமைப்பின் சார்பாக அப்போதைய முதலமைச்சர் பினராயி விஜயன் புகாரெல்லாம் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் மலையாள சினிமாவில் என்ன நடக்குது, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அங்கே சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கண்டறிவதற்காக கேரள உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் ஒரு டீமை கேரள கவர்மெண்ட் நியமனம் பண்ணாங்க. அந்த குழுவில் மலையாள சினிமாவின் மூத்த நடிகையான சாரதா, அப்புறம் இன்னொரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வல்சகுமாரி அப்படிங்கிறவங்க 3 பேர் டீம் ஒன்று ப்ரூவ் பண்ணாங்க. அந்த 3 பேர் டீம் 2 வருஷம் மலையாள சினிமாவில் இருக்கிற எல்லா நடிகைகள்கிட்டையும் பேட்டி எடுத்து அது அவங்கள்ட்ட கருத்து கேட்டு அந்த கருத்துக்களை எல்லாம் சேகரித்து அதை ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அந்த அறிக்கையை 2019 டிசம்பர் 31 அவங்க கேரள கவர்மெண்ட்டுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழித்து அந்த அறிக்கையை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது கேரள கவர்மெண்ட்டு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அறிக்கையை முதல்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்லி RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுபடி ஒருத்தர் கேரள கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தார். ஆனால் அந்த அறிக்கையை நாங்கள் இப்போதைக்கு வெளியிடலை அப்படின்னு சொல்லி கேரள கவர்மெண்ட் அறிக்கையை கொடுத்துச்சு. ஆனால் இது சட்டவிரோதமானது, நாங்கள் RTIயில் கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும், இது கவர்மெண்ட் செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம், இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அவர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதே சமயம் ஹைகோர்ட்டில் இன்னொரு தொழிலதிபர் ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தரும் நம்ம நடிகை ரஞ்சனியும் கேஸ் போட்டாங்க. இந்த நடிகை ரஞ்சனியர்னா நம்ம கடலூர் கவிதைகள் ரஞ்சனி தான், பாரதிராஜாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட கடலூர் கவிதைகள் படத்தில் நடித்த ரஞ்சனி. அவங்களும் ஏற்கனவே அவங்க ஒரு அட்வொகேட் வேறு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த ஹேமா கமிட்டி முன்னாடி ஆஜராகி நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன், நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், எனக்கு நடந்த சில பாதிப்புகளை சொல்லியிருக்கேன், அதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதுக்காக இந்த அறிக்கையை நான் வாசிக்கணும், அதனால் அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் அதை பார்வையிடணும்னு சொல்லி இவங்க மனு ஒன்று போட்டாங்க. ஆனால் இந்த மனு எல்லாத்தையுமே கேரளா ஹைகோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டுச்சு. கவர்மெண்ட் அப்போவும் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டு இந்த வயநாடு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடியட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. வயநாடு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க கேரள கவர்மெண்ட். அதனால் இந்த பிரச்சனை வெளியில் வந்தால் எப்படி அளவுக்கு பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும், இந்த அறிக்கை வந்தால் எப்படி நடக்கும்னு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்துட்டு பண்ணுவோமே சொல்லிவிட்டு கடைசியாக அந்த திங்கட்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க.
ரிலீஸ் பண்ணதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இந்த அறிக்கையின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை 293. ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 58 பக்கங்களை குறைச்சிட்டு 233 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அறிக்கையோட பக்கங்கள் நிறையவும் பாராகிராஃப் நிறையவும் டெலீட் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட்டே டெலீட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், 49வது பேஜிலிருந்து 53வது பேஜ் வரைக்கும் 97லேருந்து 107 பாராகிராஃப் பத்திகள் சுத்தமாக நீக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 81லேருந்து 100 பேஜ் வரைக்கும், அப்புறம் 165லேருந்து 196 பேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பேஜஸ் வந்து பாராகிராஃபை பத்திகளை சுத்தமாக நீக்கிட்டாங்க. அதில் 96வது பாராகிராஃபில் ஒரு பெண் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவங்க பேரை சொல்லியே அவங்களை யார் அப்யூஸ் பண்ணாங்க, சினிமாவில் யார் அவங்கள அப்யூஸ் பண்ணாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாக்குமூலத்தையும் அவங்க சுத்தமாக நீக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி 233 பேஜஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த 233 பேஜஸில் அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, மலையாள சினிமாவை ஒரு 15 பேர் கொண்ட மாஃபியா கும்பல் தான் ஆட்டி படைக்குது. இந்த 15 பேர் கொண்ட குண்டாஸ் கையில் தான் மலையாள சினிமாவே அடங்கியிருக்கு. மலையாள சினிமாவில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அங்கே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. கெஸ்டிங் கவுச்சும் உண்டு. அதாவது படுக்கையை பகிர்ந்து கொண்டால்தான் பட வாய்ப்புகள் தரப்படும் அப்படின்னு அந்த ஹீரோயினுக்கு படத்தில் நடிக்க வர்ற ஹீரோயின் துணை நடிகை யாராக அம்மா நடிகையாக இருந்தால் கூட அவங்களுக்கு தகவல் சொல்லப்படுது. அதை படுக்கை கூப்பிடுறது யாருன்னா ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், இப்படி சகல விதத்திலும் எல்லா ஆண்களும் பெண்களை படுக்கை கூப்பிடுறாங்க. அதோட சில நேரங்களில் அது துணை ஏஜென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஏஜென்ட்டு, அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்று ஆம்பளைங்க எந்தெந்த வகையில் பதவியில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே பெண்களை இதில் எங்களோட இணைந்தால்தான், எங்களோட இணைஞ்சு போனால்தான் மட்டும்தான், பணிந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதுக்கு சில பணிஞ்சு போகிற பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கிது. பணிஞ்சு போகலைன்னா அவங்கள உடனே தூக்கிடுறாங்க, இல்லை நீங்கள் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுலேயும் சில சமயம் நைட்டு ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது நடுராத்திரி வந்து கதவை தட்டுறாங்க. 2-3 தடவை கதவை தட்டுறாங்க. திறக்கலைன்னா நான் காலையில் போயிடுறாங்க. ஆனால் மறுநாள் காலையில் செட்டில் வந்து அந்த டைரக்டர் ரொம்ப ஹராஸ்மெண்ட்டாக அந்த ஹீரோயின்கிட்டையோ அந்த துணை நடிகர்கள்ட்டையோ நடந்துக்கிறார். உனக்கு அறிவே இல்லை, உனக்கு நடிப்பே வரல, நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்து அப்படி திட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மலையாள சினிமாவில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி தான் பெண்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மலையாள சினிமா முன்னாடி போட்டு கொளுத்திருச்சு இந்த ஹேமா கமிட்டி. இப்போ இந்த ஹேமா கமிட்டி சொன்ன அந்த வார்த்தையில எல்லாம் ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவர் மேலே சொல்லியிருந்தால் நேரம் அந்த தலைவர் வாழ்க்கையே காண போயிருக்கும். ஆனால் இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்களா, இண்டஸ்ட்ரிக்கு யார் இதை பொறுப்பேற்கிறது? ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அதனால் யார் பொறுப்பாகிறது அப்படிங்கிறத கடைசியாக 2 பேர் தான் பொறுப்பாகணும். நாங்கள் ஒன்று பெப்கா, அது நம்ம பெப்சி மாதிரி மலையாள திரையுலகின் தொழிலாளர் சம்மேளனம், இன்னொன்று அம்மா மலையாள நடிகர்களின் சங்கம். இந்த மலையாள நடிகர்கள் சங்கம் 5 நாள் கழித்து நேற்று தான் ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ப்ரெஸ் மீட்டில் இவர் நடிகர் சித்திக் தான் அந்த சங்கத்தோட பொதுச் செயலாளர். அவர் தெளிவாக சொல்கிறாரு, இல்லை இது மாதிரி இது ஆதாரம் இல்லாமல் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. மலையாள சினிமாவில் எந்த விதமான குண்டர்கள் ஆக்டும் கிடையாது, யார் அந்த 15 பேர் அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது, அப்படி எந்த விஷயமும் இல்லை. ஆனால் ஒரு 2006 நடந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் விஷயமா ஒரு நடிகை 2011வது வருஷம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார். 5 வருஷம் கழிச்சு அந்த கம்ப்ளைண்ட் வந்து இமெயில் அனுப்புனாங்க. அந்த இமெயில் காப்பி எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மீட்டிங்கில் பேசின மலையாள நடிகர்கள் 2 பேர் பேசினாங்க. ஜமோல்னு ஒரு பழைய நடிகர் 1980-85 நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எனக்கு இது வரைக்கும் இது மாதிரியான எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நான் சந்தித்ததே கிடையாது. எங்கள் மலையாள சினிமாவில் எல்லா நடிகளும் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் பழகணும். அப்படி எனக்கு எந்த விதமான அழைப்புகளும், எனக்கு தவறான அழைப்புகளும் நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்னொன்று அண்ணன்யா வந்து சொல்லும்போது அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி அழைப்பு வந்ததில்லை, ஆனால் நாங்கள் டீசெண்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கோன்றாங்க. ஆக மொத்தம் இந்த மீட்டிங் இப்படி முடிஞ்சிச்சு. இன்னொரு மீட்டிங்கு எதேச்சையா திருவனந்தபுரத்தில் இதே சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் நடிகர் ஜெகதீஷ் பேசினார். அவர் பேசும்போது இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது உண்மைதான்,
காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர்றது உண்மைதான். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதோ 1, 2 நடக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அறிக்கையில் ஒரு 56 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 56 பேரை குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெண் நடிகைகளோ, பெண்களோ, துணை நடிகைகளோ. அந்த பெயர்களை அவங்க வெளிப்படையாக சொல்லணும். கவர்மெண்ட் வெளிப்படையாக சொல்லணும். அவங்க மேலே ஆதாரம் இருந்தால் அவங்க மேலே கேஸ் போடலாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். நாங்கள் அவங்கள சினிமா உலகத்தில் தான் நாங்கள் விலக்கி வைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குண்டை போட்டார். இப்போ அந்த குண்டுக்கு பதில் குண்டு போடுற பேசுறதுக்காக சித்திக்கிட்ட மறுபடியும் கேட்டப்போ சித்திக்கு இல்லையா, அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நான் 45 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி அதை எந்த தகவலும் வரலன்னு முழு பூசணிக்காயே சேத்துல மறைச்சிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டார். ஏன்னா இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிரபலமான ஒரு மலையாள தயாரிப்பாளர் ஒரு நடிகையோட, நான் என் கூடயே இருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருந்தீங்கன்னா நான் உன்னை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவருடைய தயாரித்த படத்தில் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்சுருந்தாலும் 3வது படத்தில் நாயியாக நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து துப்பாக்கி தப்பி ஓடி அவர் மறுபடியும் அங்கேருந்து வந்து போலீஸ் கேஸ் ஆகி அவர் ஹைகோர்ட்டில், கேரளா ஹைகோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு இப்போ வெளியில் இருக்கார். இப்போ அவருனால அவருடைய வழக்குனால அம்மா அமைப்பில் இருந்த இன்டர்னல் கமிட்டி வந்து விசாகா கமிட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அந்த கமிட்டியை கலைச்சிட்டாங்க. அந்த கமிட்டியில் இருந்தவங்களும் ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க. நான் அவங்க வந்து யாரும் இதை எதிர்பார்க்கல, இந்த தயாரிப்பாளரை. அது இத்தனைக்கும் அந்த தயாரிப்பாளர் நடிகரும் கூட. அதனால் அதே அம்மா அமைப்பில் அவர் செயற்குழு உறுப்பினர் வேறு இருந்தார். அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் அவரை நீக்கணும் அப்படி சொல்லி இந்த இன்டர்னல் கமிட்டியில் இருந்த 3 லேடிஸ் சொன்னாங்க. அதை அவர் முடியாது அப்படின்னாங்க. மோகன்லால் தலைமையிலான மற்ற செயற்குழு உறுப்பினர்கள் எதிர்த்தனால இது புகார் தானே, தீர்ப்பு வந்த பின்னாடி தான் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்க லாஜிக் பேசிட்டாங்களா, சட்டமும் லாஜிக் பேசுனதை இந்த நடிகைகள் ஏற்கலை. அதனால் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அந்த இன்றைய அம்மா அமைப்பில் இன்டர்னல் கமிட்டியே கிடையாது. இப்போ புதுசாக இப்போ புதிய நிர்வாக குழு கூடியிருக்கு. இப்போ இவங்க இன்டர்னல் கமிட்டி அமைச்சாதான். ஆனால் எப்போ அவர் மிக விரைவில் அமைப்போன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹேமா கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டிபெண்ட்டாக ட்ரிபியூனல் ப்ரொபோசல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அது மூலமாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் அதை வீடியோ பதிவு பண்ணி அவங்க மேலே கேஸ் விசாரித்து அவங்க சினிமா உலகத்தை விட்டே விரட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நிறைய ஜெண்டர் ஈக்குவலேஷன் வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே மாதிரியான சம்பளம் தரப்படணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது எந்த இதுலையுமே ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே முடியாது. ஏன்னா அங்கே இந்தியாவில் எல்லா மொழிகளிலும் ஹீரோக்களின் ஆதிக்கம் தான். ஏன்னா ஹீரோக்களுக்காக தான் ரசிகர்கள் உருவாக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் தான் இன்றைக்கி தேட்டர் கூடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்களுக்காக யாரும் படம் பார்க்க ஒன்றும் வரலை. ஏதோ அத்திப்புத்தாப்பில் 1-2 படங்கள் வந்து ஹீரோயின் சப்ஜெக்டில் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் நிச்சயமாக அதே மாதிரி ஓடும். அவங்களுக்கான தனி ரசிகர்கள் உருவாவார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அது இந்தியா முழுக்கவே இதே நடைமுறை தான். அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க மலையாள திரையுலகத்தில். அதே சமய துணை நடிகைகளில் எல்லாருக்குமே சமமான, துணை நடிகர்களுக்கு ஒரே சம்பளம், நடிகர்களுக்கு ஒரே சம்பளம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு பெப்கா இதுக்கு சொல்லியிருக்கு. இது அதே மாதிரி பெண் தயாரிப்பாளர்கள் அதிகமாக உருவாக்கணும், அதனால் பெண் தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவுரையை இந்த ஹேமா கமிட்டி முன் வச்சுருக்காங்க. பெண் தயாரிப்பாளர்களை வரவழைச்சி அவங்களுக்கு ஒரு சினிமா எடுக்கிறதுங்க அறிவை கொடுத்து அவங்க எப்படி சினிமா எடுப்பாங்கன்றதை பார்த்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுத்து அது படம் எடுத்து என்னைக்கு எடுத்து முடிக்கிறது. இது ஒரு வேலைக்காகாத ஒரு விஷயம். அது அதே சமயம் பல WCCன்ற அந்த கமிட்டியில் இருக்கிற பெண் நடிகைகள் எல்லாம் இதை வரவேற்றிருக்காங்க. ரீமா கல்லிங்கல், பார்வதி திருவோத்து, மாலா மற்றும் அத்தனை பேருமே ஓகே இந்த இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயம் அந்த 56 கம்ப்ளைண்ட் புதுசு சொன்னாங்களா, அதை ஏன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாமல் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது புரியல. அதையும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், தாராளமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பின் விளைவுகளை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 56 நடிகைகள் அல்லது பெண்கள் அல்லது துணை நடிகைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஹேமா கமிட்டி முன்னாடி ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் தங்களுக்கு நேர்ந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் என்னென்ன நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, எந்தெந்த நடிகர்கள் இயக்குநர்கள் நடிகரோட பேரை சொல்லியே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்தை தான் எங்கள் கவர்மெண்ட் இதை நீக்கியிருக்காங்க. இப்போ அதை வெளியிட்டாலும் அதை நாங்கள் அறிக்கை தானே, இது ஒன்றும் தீர்மானம் இல்லை, இது சட்ட முன்வடையவும் கிடையாது. இது அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது வெளியில் அதை யாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி அது கோர்ட்டு கேஸுன்னு போனால் கூட அதை நிரூபிக்க முடியாது.
வேணா அவங்களுடைய பெயர் வேணால் டேமேஜ் ஆகலாம், அவ்வளோதான். இதைத்தான் கவர்மெண்ட்டு யூகிச்சு அதை நீக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு நேற்று கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. முழு பட்டியல் முழுசையும் அந்த அறிக்கையின் முழு வடிவத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக அந்த நீக்கப்படாத முழு பிரதியையும் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கேரளா கவர்மெண்ட்டுக்கு. அதை கேரளா கவர்மெண்ட் திங்கள் செவ்வாயில் அதை தாக்கல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் அது ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் மலையாள திரையுலகம் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகமே அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்க. ஏன்னா எந்தெந்த நடிகர்கள், எந்தெந்த இயக்குநர்கள், எந்தெந்த தயாரிப்பாளர்கள் இதில் மாட்ட போகிறாங்கன்னு அப்படி சொல்லி எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்வத்தை நம்மளும் காத்திருப்போம். ஆனால் அதுக்குள்ளே நேற்று சாயந்தரமே ஒரு முதல் பிட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு மேற்கு வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அப்படிங்கிறவங்க 2009 பல்லேரி மாணிக்கம் அப்படிங்கிற மம்முட்டியோட படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தோட டைரக்ட் பண்ண ரஞ்சித் அப்படிங்கிற டைரக்டர் தன்னை ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணார். தன்னை படம் பற்றி பேசுகிற ஹோட்டல் ரூமுக்கு வாங்கன்னு ஹோட்டல் கூப்பிட்டு ரூமில் உட்கார வச்சு என் கையை பிடிச்சி என் கையில் வளையல எல்லாம் தடவி கொடுத்து என்னை தடவிக்கிட்டே இருந்தார் என் கையை அப்படி சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வழக்கம் போல் நம்ம டைரக்டர் ரஞ்சித் இன்றைக்கி பேட்டியில் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை, நான் கூட சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், சாதாரணமாக கை குலுக்கினே சாதாரணமாக கட்டி பிடிச்சேன், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது நடிகர்களுக்குள்ளே இயக்குநருக்குள்ளே சாதாரண விஷயம் தானே, இப்போ தானே நடக்குது, இதையெல்லாம் குத்தம் சொன்னால் நாங்கள் என்ன தான் செய்கிறது, நாங்கள் எப்படி தான் நடிகர்கிட்ட பழகிறது பேசுறது, இதுக்கு இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும் போல இருக்கின்ற ரொம்ப வெறுப்புணர்வோடு சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஒரு சின்ன விஷயம்தான், சின்ன மேட்ரு தான். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாளையில் கேரளா ஹைகோர்ட்டு முழு பட்டியலையும் முழு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுமா பண்ணாதான் யோசிப்போம். முழு அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டா போதும், அடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு இது மலையாள திரையுலகத்தை எல்லோரும் எல்லா மொழியிலும் வச்சு செய்வாங்க, நம்மளும் செய்வோம், காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.